ஜெய் கணேஷ் படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆகிட்டு டீசர் பார்க்க நல்லா இருக்கு. ரஞ்சித் சங்கர் டைரக்ஷன்ல உன்னி முகுந்தன், மகிமா நம்பியார், ஜோமோல், அசோகன் நடிக்கிறாங்க. ஏப்ரல் 11 மூவி ரிலீஸ் ஆகும். அர்ஜுன் தாஸ் அடுத்த ஒரு மலையாள படம் பண்ண போறாரு. ஜூன் எடுத்த அகமது கபீர் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போறாரு. கேஷம் அப்துல் மியூசிக் பண்ண போறாரு. சமுத்திரக்கனியோட ராமம் ராகவா மூவில இருந்து ஒரு கிளிம்ஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்திபன் டைரக்ஷன் பண்ற டீன்ஸ் மூவிக்கான மோஷன் போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. 7 கடல் 7 மலையோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டபுள் டக்கர் மூவில இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு வித்யாசாகர் மியூசிக் பண்ணிருக்காரு. சோ இது அவரோட கம்பேக் சாங்கா இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா சாங் அந்த அளவுக்கு இல்ல. ஜே பேபியோட செகண்ட் சிங்கிளும் ரெபலோட செகண்ட் சிங்கிளும் பிப்ரவரி 16 ரிலீஸ் ஆக போகுது. ஜே பேபி மார்ச் 8 ரிலீஸ் ஆகும். ரெபல் மார்ச் 22 ரிலீஸ் ஆகும். அண்ட் ஜே பேபியோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் சக்தி பிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க. யுஏடி மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சாங்கோட நேம் சீப் சாங். இந்த சாங் ஆடியன்ஸ் கேட்டுட்டு லிரிக்ஸே சீப்பா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா தமிழ் வெர்ஷனோட லிரிக்ஸ் கொஞ்சம் டபுள் மீனிங்கா இருக்கு. மத்த வெர்ஷனுக்கு இப்படிதான் இருக்குமான்னு தெரியல. ஆனா தமிழ் வெர்ஷனுக்கு கொஞ்சம் டபுள் மீனிங்கா இருக்கு. பிரபுதேவா நடிக்கிற பெட்டரா படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபுதேவா வேதிகா நடிக்கிறாங்க. ஜோஷுவா மூவில இருந்து ஒரு சாங் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. தங்க முட்டைன்னு ஒரு மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சாம் பூர்ணேஷ், ரோபோ சங்கர், சுர்பி சுரேகா நடிக்கிறாங்க. SK23 ஷூட்டிங் இன்னைக்கு பூஜையோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு சில பூஜை போட்டோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. AR முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த் நடிக்க போறாங்க. அனிருத் மியூசிக் பண்ண போறாரு. முருகதாஸோட ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் படமா இது இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஷூட்டிங் இப்போ சென்னையில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. SK21, SK23 இந்த 2 படத்தையும் சிவகார்த்திகேயன் பேரலா பண்ண போறாரு. சிபி சக்கரவர்த்தி சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் எடுக்க போறதா ஏற்கனவே ஒரு ரூமர் போச்சு. நிறைய பேர் என்கிட்டயுமே கேட்டீங்க. இப்போ இந்த படம் நடக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. இந்த படம் SK24 இல்ல SK25 இருக்க வாய்ப்பு அதிகம். தலைவர் 171க்கான ஷூட்டிங் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல ரஜினியோட கேரக்டர் நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு நியூஸ் இப்ப வந்திருக்கு. சோ ரொம்ப நாள் கழிச்சு ரஜினிகாந்தோட வில்லனிசத்தையும் இந்த படத்துல பார்க்க போறோம். படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. கங்குவா படம் பத்தி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ் சினிமால இது வரைக்கும் அந்த மூவிஸ்ல ஒரு வித்தியாசமான படமா இது இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் டைரக்டர் சிவாவுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட இமேஜ் மாறுன்னு சொல்றாங்க. படத்தோட ரிப்போர்ட் இன்சைட்ல பாசிட்டிவா இருக்கு. படத்தை பத்தி நிறைய விஷயம் வெளியில போய்கிட்டு இருக்கு. ஒரு புது லாங்குவேஜ் உருவாக்கி இருக்காங்க, ஒரு புது கல்ச்சரை உருவாக்கி இருக்காங்கன்னு. சோ இதெல்லாம் ப்ராப்பரா படத்துல காமிச்சிட்டா படம் கண்டிப்பா ஹிட் ஆயிடும். தலைவர் 171 படம் LCU இல்லன்னு லோகேஷ் இப்ப சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோல ரிவீல் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. எனக்கு அப்படி தோணல. லியோ படம் LCU இல்லையான்னு நிறைய பேர் கேட்டு ஒரு பெரிய பிரஷர் அவருக்கு வந்துட்டு அதனாலதான் இந்த டைம் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு இந்த படம் LCU இல்லன்னு. சோ இது ஃபியூச்சர்ல மாறவும் சான்ஸ் இல்ல. நண்பன் படம் நான் தியேட்டர்ல பாக்கல, திரும்ப இந்த படம் ரீ-ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மாநகரம் கைதி விக்ரமோட கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்கிரீன்ல வரும். வணங்கான் படம் எத்தனை லாங்குவேஜ்ல வரும் அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எத்தனை லாங்குவேஜ்ல வரும்னு இப்போதைக்கு தெரியல. தமிழ் தெலுங்கு வர சான்ஸ் அதிகம். பட்ஜெட் ரிப்போர்ட்டும் இப்போதைக்கு இல்ல. சூர்யா இருக்கும்போது படத்தோட பட்ஜெட் பெருசு. இப்ப அருண் விஜய் படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சூர்யா இருந்தப்போ இருந்த பட்ஜெட்டை விட இப்ப பாதிக்கு பாதி தான் இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டான பட்ஜெட் தெரியல, தெரிஞ்சா சொல்றேன். மகா படம் எப்ப ரிலீஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு. விவசாயி டைரக்டரோட இஷ்யூ காமெடி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கடைசி விவசாயி படம் எடுத்தாருல, அவரோட வீட்டுல திருடு போயிருக்கு. நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. கூடவே அவரு கடைசி விவசாயி படத்துக்கு வாங்கின நேஷனல் அவார்டையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, அந்த அவார்டை மட்டும் கொண்டு வந்து வீட்டு வாசல்ல வச்சு ஒரு மன்னிப்பு கட்டுதான் எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க. இதான் அந்த பிரச்சனை. இந்த 2 படம் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. அரண்மனை 4 அப்டேட், செர்வர் சுந்தரம் அப்டேட். ஆனா ரெண்டுத்துக்குமே இப்போதைக்கு அப்டேட் இல்ல. அரண்மனை 4 கண்டிப்பா இந்த வருஷம் வந்துரும். ஆனா செர்வர் சுந்தரம் வருமாங்கிறது டவுட். ஸ்ரீலீலா லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஜய் தேவரகொண்டாவோட அடுத்த படம், பவன் கல்யாணோட அடுத்த படத்துல அவங்க இருக்காங்க. சிம்பு அண்ட் பிரசாந்தோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்பு லைனப்ல இப்போதைக்கு STR48 தான். அடுத்து STR50 அவரே டைரக்ஷன் பண்ணி நடிக்க போறாரு. STR49 இன்னும் தெரியல. பிரசாந்துக்கு அந்தகன் தி கோட் படம் லைனப்ல இருக்கு. துருநட்சத்திரம் படத்தை எதனால இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய டைம் நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த படத்து மேல வாங்கின கடன் இன்னும் முடியல. அந்த பணத்தை கொடுத்தாதான் படம் வரும். வைராஜாவை பார்ட் 2 பத்தி அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி தேடி பார்த்தேன். ஆனா அப்டேட் ஒன்னும் பெருசா கிடைக்கல. SK23 அண்ட் D51 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. SK23 அப்டேட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். D51க்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அதான் இருக்கிற ஒரே அப்டேட். LCU பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க, அப்டேட் வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஏதாச்சும் ஒன்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் என்ன சொல்றதுனே தெரியல, ஏன்னா அப்டேட்டே ஒன்னும் வரல. ஒரு ஃபேன் தேரி வேணா நான் சொல்றேன். இது என்னோட ஃபேன் தேரி. இப்ப LCUக்கு ஒரு ஷார்ட் பிலிம் வரப்போகுது இல்ல, அந்த ஷார்ட் பிலிம் வந்து LCUவோட தொடக்கம்னு சொல்றாங்க. இந்த ஷார்ட் பிலிம் முடியும் போது கடைசியில இது வரைக்கும் LCUல வந்த மூவிஸ்லாம் இருக்குல்ல, கைதி விக்ரம், லியோலாம் இந்த மூவிஸ்ல ஷூட் பண்ணி வச்சு ரிலீஸ் பண்ணாம ஏதாச்சும் ஒரு சீன் இருக்கும்ல, அதே இந்த ஷார்ட் பிலிம்ல ஆட் பண்ணி கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா இது என்னோட ஃபேன் தேரி. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் 2 டேஸா வீடியோ லேட்டா வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 டேஸா வீடியோ லென்த் கொஞ்சம் அதிகம், நீங்களே நோட் பண்ணிருப்பீங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு.
ஆதிபுருஷோட பட்ஜெட் கலெக்ஷன்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் 700 கோடி கிட்ட சொல்றாங்க. ஆனா இது அப்ராக்சிமேட் தான். டிராக்கர்ஸோட கலெக்ஷன் 355 கோடி. அபிஷியல் அவங்க சொன்னது 450 கோடி. காட்ஸிலா எக்ஸ் காங் நீ பேரோட ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பேர் மார்ச் 29 ஷேர் பண்றாங்க. இன்னைக்கு ட்ரெய்லர் வரும்னு சொன்னாங்க. ட்ரெய்லர் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. ட்ரெய்லர்ல ரிலீஸ் டேட் மென்ஷன் ஆயிருக்கும். நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். இல்லனா இப்ப ட்ரெய்லர் வந்திருந்தா நீங்க கூட போய் பாருங்க. சிம்புவோட டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் சீக்கிரமே போடுறேன். மலையாள படம் பிரியாணி பாத்திருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் பார்த்தது இல்ல. D49 அப்டேட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்டேட் வரும். அது என்ன படம்னு கரெக்டா இப்போதைக்கு தெரியல. நிறைய பேர் மாரி செல்வராஜ் படம்னு சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம். மலைக்கோட்டை வாலிபன் ஓடிடி ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. டேட் இன்னும் ரிவீல் ஆகல. ரிவீல் ஆனா சொல்றேன். என்ன லைவ் வீடியோ போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல நான் ட்ரை பண்றேன். D50 ரிலீஸ் டேட் கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்லாம் கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் இன்னும் வரல. D50 ரிலீஸ் டேட் இன்னும் தெரியல. சம்மருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு அதிகம். இந்த கமெண்ட்டுக்கான பதில் நேத்துக்கு வீடியோலயே இருக்கு. சோ நேத்து வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.